வர முடியாது டீ. அம்மா இருக்கா கேட்டியோ? என்ன பண்ணியது, உச்சைக்கு எங்கேயும் வரலாம இருந்த கடைக்கு போறேன்னு ஏதாவது சாக்கு புக்கு சொல்லியன்ட்டு. வா வா வை வை, உனக்கு நம்ம கொடுத்து வச்சு வாழ்க்கை. யாரட்டி தங்கச்சி? உன ஃப்ரெண்டா? ராஜேஸ்வரி டீ. கைசூண்டியில இருக்கியல அவதான். என்ன விஷயம்? ஏட்டியக்கா கூட்டாளி முட்டில ஒரு மண்டபம் உண்டுல பெருசு, பணக்கார எல்லாம் ஆர்டர் எடுப்பணுமே அதுல. அங்க ஏதோ பணக்கார வீட்டு கல்யாணம் மாட்டி நிறைய ஐட்டம் போடணுமா. வெளியிலேயே பஞ்சு முட்டாய் வடை சாயம் கண்டதும் கடியதும் எல்லாம் வச்சுனுமா. அவளே வீட்டு கிட்ட தானே ஸ்கூட்டி உண்டு, வரைய அப்புறமண்டு 2 பேரும் சேர்ந்து போவோம். என்ன விழிச்சா கேட்டியா? அதான் நான் சென்னை உச்சைக்கு எங்கி எதெங்கிலும் கடைக்கு அது வேண்ட போறேன்னு சொல்லிண்டாவது தப்பிச்சுல மிஸ் ஆயிடுச்சு கேட்டியா? தங்கச்சி உனக்கு இந்த ஈன பத்தி ஏமனாக்கா இதுல அப்படி என்ன இருக்கு? இப்படி மிச்சம் இது நிறைய வர எல்லாத்தையும் வாரி கொட்டதான் ஜீவனு. சீட்டு இல்லாதவே போன என்ன பின்ன? வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டான், அப்பவே போகணுண்டியே. தங்கச்சி உனட்டு இப்படி ஒரு அல்பதனமான ஒரு செயல் இருக்கணும்னு நினைச்சு கூட பாக்கல. இவர் பெரிய இவரு பாட்டினா ஒன்ன மாதிரியே இருக்கேன். நான் சொந்த பந்த கல்யாணம் விட்டு கூட போக மாட்டேன். அம்மா வந்து கம்பல் பண்ணி விളിച്ചമ്മ செல்லதுக்கு போவேன். இதுல வேற ஒன்ன போல அழைப்பில்லாத இடத்துக்கு போய் நக்கி விളിச்ச போறேன். கிட்டே அதுல ஒரு தனி சுகமே உண்டு தெரியுமா? நீ கேள்விப்பட்டிருப்பியே, காசு கொடுத்து வேண்டி திண்ணிய மாங்காயை விட களவாண்டு கல்லறி பட்டு திண்ணிய மாங்காய் எவ்வளவு தனி ருசின்னு சொல்லுவனா. அத மாதிரிதான் இதும். எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம் வச்சிருக்கேம்மா நீ. என்ன ஒரே சவுண்டா இருக்கு? வந்து அழைப்பில்லத்த கல்யாணம் விட்டு போறான். அந்த கூட்டாளி மூட்டு மண்டபத்துல ஒரு கல்யாணம் விடான். கூட்டுக்காரி விളിச்சிருக்கேன். நைஸா ஓடலான்னு நினைச்சேன். அந்திக்கானட்டு என்னத்த சாக்கு போக்கு சொல்லியது. அதனால ஆளு இருப்பு மிண்டாத. உனக்கு இந்த ஈன பத்தி இன்னும் மாறாத இருக்கு. எத்தனை தடவை படிச்சு சொல்லியாச்சு. இந்த கெட்ட பழக்கத்தை மாற்றணும். இனி பக்கம் பக்கமா அடவை சலாம் தொடுவாம. இனி போற வீட்டுல இந்த பத்தி தான் இருக்கண்டி. அப்ப ஒன்னும் சொல்ல மாட்டேன். எங்களை நேரத்துக்கு கிளிப்பேன். வளர்த்தி வச்சவளாம எல்லாரும் என்ன பார்த்தோண்டா இருப்பேன். நான் எங்க போறேன்னு சீட்டு இல்லாத கல்யாண வீடு நவில தெரிய பாப்போம். அப்போ இந்த பத்தியோட இருக்கலான்னு நினைச்சிரியும். ஏமா அப்பந்தான் உனக்கு தொல்லை இல்லையே. அதனால அவ்வளோ ராஜி இந்த அவ்வளோ பாட்டுக்கு உள்ள கல்யாண வீட்டுக்கெல்லாம் போவா. சீட்டு இல்லாத கல்யாண வீட்டுக்கெல்லாம் வாரத்துல 4 நாள் கல்யாண வீட்டு சாப்பாடு தாண்டியோ அவளுக்கு. பல நாளுகள்ல ஒரு நாள் பிடிபடுவேன். தெரியப்பட்ட ஒரு ஆளாட்டையாவது ஒரு நாள் மாட்டாம போவாளா? அப்ப இருக்கட்டி நான் உனக்கு ராத்திரி சப்பாத்தி உருட்டி வச்சிருக்கு. சுடாக்குள்ள அவளையே பாரு. நமக்குன்னு இப்படி ஒருத்தி பறந்திருக்கேன். வள்ளியை விட மோசமா இருக்குப்பா போலேவா. எம்மா வள்ளி அத்தைக்கு தான் பறக்க வேண்டியதேவா. தப்பி தவறி உனக்கு பறந்திருக்கா போல. கரெக்ட் தாண்டி முத்தவளை. அவளுக்கு ஈன பத்தி எல்லாம் இவளுக்கு உண்டு. இதோட 10வது கோழி வேண்டியாச்சு. எப்ப பார்த்தாலும் சேவல் கோழியால இவ்வளவு மிஸ் பண்ணியாலும் பெடமெட்டம் கிடக்கும். பின்ன முட்டை எப்படி போடும்? அதனால சேவல் கோழி வேண்ட வேண்டிய நிலைமையா இருக்கு. ஒரு குண்டை கோழியை கொண்டு வரேன். கிட்டுனா அடிச்சு பொறிச்சு ஒரே சாப்பாடு தான். எல்லாமா எப்படியாவது நைஸா பேச்சு கொடுத்து இத பிடிங்கி கொண்டு போக வேண்டியதான். ஹலோ சார். என்னப்பா? இந்த பேப்பர்ல இருக்க அட்ரஸ் செல்ல முடியுமா? எங்க இருக்குன்னு அட்ரஸ் ஒண்ணுமே எழுதலையே பேப்பர்ல. ஒருவேளை எனக்கு தான் கண்ணு காணலையோ. நம்ம കുറച്ച് தூரம் வந்தாச்சா? நான் கேனே பேப்பரே பார்த்துட்டு. ஐயோ, கையில இருந்த கோழி பாய். கள்ளப்பயல கோழிக்கு வேண்டிதான் இப்படி நடிச்சேன். கோழி திருடன் இப்படிங்க யாராவது சிக்க மாட்டா இந்த குள்ளநாத. ஐயோ, யாராச்சும் இப்படிங்களே. பத்திரக்காளியாட்ட இனி என்ன பதில் சொல்லுவேன்? கோழிய போல உரிச்சு கழிப்பாளே. நாட்டுல அவன் பொண்ணு பொருள் எல்லாம் திருடியான். இப்ப கோழி கூட திருட வேண்டிய நிலைமையா இவனுக்கு? அவ்வளோ பற்றாக்குறை போல. வறுமை கோழிக்கூட்டுல திருடன காலம் போய் இப்போ கையிலண்டே பறிச்சோண்டு ஓடியானோളെ கள்ள பயிலுவேன். ரூபா 350 போச்சே.